கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். खुश हूं कि दोबारा आपसे मिलने का एक अवसर मिला। இன்னைக்கு ஹோரேப் பர்வதத்தை பற்றி பார்க்க போறோம். आज होरेब पर्वत के बारे में हम देखेंगे। இந்த ஹோரேப் பர்வதம் ये होरेब पर्वत जो है இது தேவனுடைய பர்வதம். वो परमेश्वर का पर्वत है। அத ஹோரேப்னு சொல்லுவாங்க, उसे होरेब कहते हैं அது சீனாய் மலை என்று சொல்லுவாங்க. और सिनाई पर्वत भी कहते हैं। அது எப்படி நம்ம பார்க்கலாம். वो कैसे करके हम देखेंगे। இப்போ இந்த சீனாய் மலை எங்க இருக்கு? अब ये सिनाई पर्वत कहां पर है? இது ஒரு பெரிய क्वेश्चन मार्क. ये एक बड़ी प्रश्न है। இன்னைக்கு ரெண்டு இடத்தை சுட்டி காமிப்பாங்க. दो जगह को वो बताते हैं। ஒன்னு எகிப்து தேசத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. पहला वो बताएंगे कि वो मिस्र में है। அதாவது நம்ம சுற்றுலா பயணிகள் இருக்காங்கல்ல, ये जो टूरिस्ट लोग हैं அவங்க வந்து எகிப்துக்கு தான் கூட்டி போவாங்க. वो मिस्र में ही ले जाते हैं। அத வந்து இப்போ என்ன சொல்வாங்கன்னா उसे अभी क्या कहते हैं? ஜாபால் மூசா அப்படின்னு சொல்லுவாங்க. जाबाल मूसा कहते हैं। அந்த எகிப்துல இருக்கிற அந்த மலைக்கு பெயர் வந்து उस मिस्र में जो चट्टान है उसका नाम அது ஜாபால் மூசா. उसका नाम है जाबाल मूसा। அங்கதான் எல்லா டூரிஸ்டும் கொண்டு போவாங்க. वहीं पर सारे यात्रियों को ले जाते हैं। இன்னொரு மலையும் இருக்குது, और एक पर्वत है அது சவுதி அரேபியால இருக்குது. वो सऊदी अरेबिया में है। அது வந்து சீனாய், அங்கேயும் சீனாய் சொல்லுவாங்க. उसे सिनाई करके कहते हैं। சோ அங்கேயும் ஒரு மலை இருக்குது. वहां पर भी एक चट्टान है। ஆனா வேதத்துல சொல்ல பார்த்தா लेकिन कलाम में जो बोला गया उसे देखेंगे तो அரபி தேசத்துல உள்ளதுதான் சரியானதுன்னு நமக்கு தெரிய வரும். अरबी देश का जो चट्टान है वही सही है करके हमें समझ में आती है। நீங்க கலாத்தியர் 4 அதிகாரம் 25 வசனத்தை பாத்தீங்கன்னா आप गलतियों का किताब 4 अध्याय के 25वें वचन को देखेंगे तो அங்க ஹாகார் என்பவள், वो हागार नाम की स्त्री, அது இப்போ அரபி தேசத்துல இருக்க சீனாய் மலை அப்படின்னு சொல்வார். वो अभी अरबी देश में जो सीनाई पर्वत है वो करके कहता है। சோ சீனாய் மலை எங்க இருக்குன்னு சொல்றாரு. तो सीनाई पर्वत कहां पर है? அது அரபி தேசத்துல இருக்குன்னு சொல்வார். वो अरबी देश में ऐसे बोला जाता है। இந்த ஹோரேப் பர்வதத்துல தான் होरेब पर्वत के अंदर எல்லா காரியத்தையும் செய்றாரு. सारे चीजों को वो करता है। மோசேஸை கர்த்தர் அங்கதான் சந்திக்கிறாரு. मूसा को परमेश्वर ने वहीं पर भेंट किया। எலியா एलिया அவர் எசேபெல் ராணிக்கு பயந்து ஓடும்போது, वो यजबेल रानी को डर कर जब भाग रहा था இந்த எசேபெல் ராணி எல்லாத்தையும் கொன்னுட்டா, और यजबेल रानी सबको मार गिराई, நான் மட்டும் தான் இருக்கிறேன் मैं अकेला ही हूँ அப்படின்னு சொல்லி எலியா எந்த மலைக்கு போனார்னா, ऐसे बोलकर एलिया जो पर्वत पर गया அவர் ஹோரேப் மலையில போய் தான் ஒளிஞ்சிருந்தார். वो होरेब पर्वत के अंदर ही छिपा हुआ था। அங்கதான் கர்த்தர் அவனோட பேசுறார். वहां पर ही परमेश्वर से भेंट करता है। அதே மாதிரி பவுல் எடுத்துட்டோம்னா, ऐसे ही पौलुस को ले लेंगे அவர்ட்ட கர்த்தர் வெளிப்பட போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, और उसके पास परमेश्वर प्रकट होने वाला है ऐसे मालूम होते ही, கலாத்தியர் 1 அதிகாரம் 16 வசனத்துல பாத்தீங்கன்னா, और गलतियों का किताब पहला अध्याय के 14वें वचन में देखेंगे तो 16-17 और 16-17 में देखेंगे तो அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு எந்த சிந்தனையும் பண்ணாம वो मांस और लहू से कोई विचार न करते हुए அவர் நேர அரபி தேசத்துக்கு போறார். वो सीधे अरबी देश में जाती है। 3 வருஷம் அங்க காத்திருக்கிறார். वो वहां पर 3 साल इंतजार करता है। எந்த அரபி தேசத்துல எங்க போயிருப்பாரு? वो अरबी देश में कहां गया होगा? நான் என்ன நினைக்கிறேன்னா, मैं क्या सोचता हूँ, அதாவது இது வந்து டாக்டரின் எடுக்காதீங்க, इसे एक डॉक्ट्रिन के हिसाब से मत सोचिए। என்னுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, मेरा विचार ऐसा है அவரும் ஹோரே பர்வதம் தான் போயிருப்பாரு. वो भी होरेब पर्वत में ही गया होगा। அங்கதான் எல்லாம் அவருக்கு வெளிப்படுது. वहीं पर उसको सब कुछ प्रकट होता है। சரி, இப்போ நம்ம இந்த மலையை பற்றி பார்க்கலாம். अब इस चट्टान के बारे में हम देखेंगे। இந்த ஹோரேப் அப்படிங்கிற வார்த்தையில होरेब इस शब्द के अंदर மொத்தம் 4 எழுத்து இருக்குது. 4 अक्षर हैं। ஒன்னு ஹெத், खेत, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் ரேஷ், रेश, அப்புறம் பெத். बेत। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ஹோரேப். ये चारों अक्षरों को होरेब बोला जाता है। இத ரெண்டா பிரிக்கலாம். इसे 2 भाग करेंगे। இத ரெண்டா பிரிச்சீங்கன்னா, इसे 2 भाग करेंगे तो ஒரு பக்கம் 3 எழுத்து, एक भाग में 3 अक्षर, ஹெத், வாவ், ரேஷ். खेत, वाव, रेश। அது எப்படி உச்சரிப்பாங்கன்னா, उसे कैसे बोलेंगे? அத ஹோர் அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க. होर ऐसे बोलते हैं। ஹோர்ன்ட்டு உச்சரிப்பாங்க, होर करके भी बोलते हैं, ஹூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. हूर करके भी बोलते हैं। சோ இதுல ஹோர்ங்கிற வார்த்தை எடுத்துடுங்க. इसमें होर ये शब्द को ले लीजिए। அடுத்தது எழுத்து, அடுத்த பிரிவு என்னது? और अगला अक्षर क्या है? அது பெத். वो बेत है। பெத்னா அர்த்தம் என்ன? बेत का मतलब क्या है? பெத்னா வீடு. बेत का मतलब घर। அப்புறம் இந்த ஹோர் அப்படின்னா, अब ये होर का मतलब அதுக்கு வெள்ளை துணி. वो श्वेत वस्त्र, வெள்ளை துணி
श्वेत कपड़ा அது எங்க இருக்குது? वो कहाँ पर है? ஒரு வீட்ல இருக்குது, एक घर में है, ஒரு வீட்டு மேல இருக்குது. एक घर के ऊपर है। இதுதான் ஹோரேப். यही होरेब है। ஹோரேப் அப்படின்னா, होरेब का मतलब, ஹோர் அப்படின்னா வெள்ளை துணி. होर का मतलब सफेद कपड़ा। அந்த வெள்ளை துணி எது மேல விழுந்திருக்குது? वो सफेद कपड़ा किस पर गिरा है? ஒரு பெத்து மேல. एक बेत के ऊपर गिरा है। பெத்துனா வீடு. बेत का मतलब घर। இன்னைக்கு நம்முடைய சரீரமும் வீடுதான். आज हमारा शरीर भी एक घर है। என்னைக்கு அந்த வெள்ளை துணி, और जब वो सफेद कपड़ा அது நம்ம மேல விழுதோ, वो हमारे ऊपर गिरता है, அப்போ நீங்க தான் ஹோரேப். तब आप ही होरेब हो। ஹோர்ங்கிறது வெள்ளை துணி, होर का मतलब सफेद कपड़ा, பெத்துங்கிறது நீங்க. बेत आप हो। இந்த ரெண்டு இணையும் போது ये दोनों जुड़ते समय அதுதான் ஹோரேப். वही होरेब है। உங்களுக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கும், आपको एक चीज याद होगा, எலியாவை பற்றி ஞாபகம் இருக்கும். एलिया के बारे में मालूम होगा। எலியா எலிஷாவை அழைக்கும் போது एलिया एलिशा को बुलाते समय அவர் தம்முடைய சால்வையை वो अपने शॉल को நம்ம எலிஷா மேல போடுவார். वो एलिशा के ऊपर डालता है। அந்த சால்வை என்னது? वो शॉल क्या है? அது ஹோர். वो होर है। இந்த ஹோர் மேல போட்ட பிறகு ये होर को ऊपर डालने के बाद யார் மேல போடுறார்? किसके ऊपर डालता है? அங்க எலிஷா மேல போடுறார். एलिशा के ऊपर डालता है। அவர்தான் பெத்து, वही बेत है, அவர்தான் வீடு. वही घर है। இந்த சால்வை விழுந்த உடனே और ये शॉल गिरते ही அது ஹோரே பர்வதமா மாறிடுது. वो होरेब पर्वत बन गया। அந்த அந்த போட்டு எடுத்துட்டார் அவரு. और शॉल को उसके ऊपर डालकर खींच लिया, ஏன்னா இன்னும் அதுக்கு தகுதியாகல. क्योंकि अभी तक उसका तैयारी नहीं थी। ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது, लेकिन एलिया जब उठा लिया गया, அந்த வஸ்திரம் அவர் மேலே தங்கிட்டு, वो कपड़ा वो शॉल उसके ऊपर ही रह गया, எலிஷா மேலே தங்கிட்டு, एलिशा के ऊपर ठहर गया। இப்போதான் ஒரு ப்ராப்பரா ஹோரேபா மாறிட்டா. अभी वो सही तरीके से होरेब बन गया है। அதே மோசேசும் யோசுவாவும் பாருங்க. मूसा और यहोशुआ को देखिए। மோசஸ் வந்து யோசுவா மேல கை வச்சு मोसेस यहोशुआ के ऊपर हाथ रखकर தன்னுடைய மகிமையில கொஞ்சம் மகிமை அவன் மேல வைக்கிறான். अपने अंदर जो महिमा है उसकी थोड़ी महिमा को उसके ऊपर रखता है। அந்த மகிமை என்னது? वो महिमा क्या है? அதுதான் ஹோர். वही होर है। அந்த ஹோர் அவன் மேல வைக்கும்போது, होर को उसके ऊपर रखते समय, அந்த பெத் மேல வைக்கும்போது, बेत के ऊपर रखते समय, இந்த யோசுவா இப்போ ஒரு ஹோரே பர்வதமா மாறிட்டா. अब ये योशुआ एक होरेब पर्वत बन गया। தேவன் அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். परमेश्वर उसका इस्तेमाल करने लगा। அதே போல ऐसे ही யெகோஷுவா यहोशुआ அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, वो चल के जाते समय பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, वो लहू से पीड़ित एक स्त्री அவர் பின்னாலே போய் वो उसके पीछे जाकर அவர் வஸ்திரத்தை தொட்டா. उसके कपड़े को छुआ, அந்த வஸ்திரத்துல அந்த வல்லமை புறப்பட்டு அவட்ட வந்துச்சு. और उस वस्त्र से सामर्थ निकलकर उसके ऊपर आई, அவளை குணமாக்கினது. उसको चंगा किया। அதே வஸ்திரம் वही वस्त्र கர்த்தர் என்ன செய்றார்னா, परमेश्वर ने क्या किया? அங்க பெந்தேகோஸ்தே அன்னைக்கு पेंटेकोस्ट के दिन में 120 பேர் மேல இருக்கும்போது 120 लोग जब ठहरे हुए थे, அதே வல்லமை இறங்கிச்சு. वही सामर्थ वहां पर उतरा, அதே பரிசுத்தாவியனும் இறங்கினா. वही पवित्र आत्मा उतरा, அந்த வெள்ளை துணி அவங்க மேல விரிக்கப்படுது. वो सफेद कपड़ा उनके ऊपर फैला गया है, அந்த ஹோர் அவங்க மேல விரிக்கப்படுது. वो होर उनके ऊपर फैला गया। யார் மேல விரிக்கப்பட்டது? किसके ऊपर? 120 பெத்து. और 120 बेत के ऊपर। பெத்துனா என்னது? बेत क्या है? வீடு. वो घर है। 120 பேர் நபர் மேல, और 120 व्यक्ति के ऊपर அந்த ஹோர் வந்து இருக்கும்போது, वो होर जब आया, அப்ப அவங்க ஹோரேபா மாறிட்டாங்க. वो होरेब बन गए। இன்னைக்கு அவருடைய வஸ்திரம் आज उसका वस्त्र அது உங்க மேல அமர்ந்துச்சுன்னா, वो आपके ऊपर उतरेगा तो நீங்களும் ஹோரேபா மாறிடுவீங்க. आप भी होरेब बनोगे। நீங்க தேவனுடைய பர்வதமா மாறிடுவீங்க. आप परमेश्वर के पर्वत बनोगे। இந்த சீனாய் பர்வதமும் ये सीनाई पर्वत இந்த ஹோரே பர்வதம் ஒரே பர்வதம் தான். और होरेब पर्वत एक ही है। யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல आप निर्गम के 3 अध्याय के पहले वचन में அதுல நீங்க ஹோரேப்ங்கிற வார்த்தையை பார்க்கலாம். उसमें आप होरेब के शब्द को देख सकते हैं। அதே மாதிரி ऐसे ही அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க பாத்தீங்கன்னா, प्रेरितों के कामों में देखेंगे तो 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, 7वें अध्याय को यदि आप पढ़ते हैं, அங்க அத சீனாய் மலைன்னு சொல்லிருப்பாரு. उसे सीनाई पर्वत बोला गया है। சோ ஹோரேபோ அதே மலைதான், और होरेब भी वही पहाड़ है, சீனாய் மலையும் அதே மலைதான். और सीनाई भी वही पहाड़ है। சோ இன்னைக்கு நீங்க ஹோரே பர்வதமா மாறணும். आज आप होरेब पर्वत बनना है। நீங்க தேவனுடைய பர்வதமா மாறணும்னா, आप परमेश्वर के पर्वत यदि बनना है तो உங்க மேல ஒரு வெள்ளை துணி விரிக்க வருகிறார். आपके ऊपर एक सफेद कपड़े को फैलाना चाहता है। இந்த மஷியாக் அப்படின்னு சொன்னாலே, मशियाक करके जब बोलते हैं, அதுல ஷியாக் அப்படின்னு எடுத்துடுங்க. शियाक इसको ले लीजिए। ஷியாக் அப்படின்னா
शिया का मतलब வெளியேறப்பட்ட வஸ்திரம். बहुमूल्य वस्त्र। இந்த வஸ்திரம் ये वस्त्र மெம் மேல விழணும். वो मेम के ऊपर गिरना है। மெம்னா யாரு? मेम कौन है? ஜனங்கள். लोग। சோ இந்த ஷியாக் ஜனங்கள் மேல விழும்போது ये शियाक जब लोगों के ऊपर गिरती है அதுதான் மஷியாக். वही मशियाक அது है। ஒரு அபிஷேகம். वो एक अभिषेक है। மஷியாக்னு அர்த்தம் என்ன? मशियाक का मतलब क्या है? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். अभिषेक किया हुआ। இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும் போது, आज परमेश्वर आपको अभिषेक करते समय, உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கும்போது, आपके ऊपर वो अभिषेक आते समय, கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது, परमेश्वर का सामत उतरते நீங்க समय ஹோரேபா மாறிடுவீங்க. आप होरेब बन जाओगे। கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார். परमेश्वर आपको ऐसे ही பாருங்க, बनाएगा। ஹோரேப் பர்வதம் होरेब पर्वत இந்த உலகத்துல எங்க இருக்கோ தெரியல. इस संसार में कहाँ है हमें मालूम नहीं। எகிப்துல இருக்கா, அரபி தேசத்துல இருக்கா தெரியல. मिस्र में है या अरबी देश में है मालूम नहीं। ஆனா நீங்க ஹோரேபா மாறுங்க. लेकिन आप होरेब बन जाइए। எப்படி மாறுவீங்க? कैसे बनेंगे? கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கட்டும். परमेश्वर का सामर्थ आपके ऊपर उतरने நீங்க दो। ஹோரேபா மாறிடுவீங்க. आप होरेब बन जाओगे। அந்த வஸ்திரத்துக்காக காத்துருங்க. उस वस्त्र के लिए इंतजार कीजिए। எலியா எலிஷா மேல போட்டது போல और एलिया जिस प्रकार एलिशा के ऊपर डाला, யெகோஷுவா உங்க மேல போடுவா. यहोशुआ आपके ऊपर डालता है। நீங்க தான் அந்த ஹோரேப் பர்வதம். आप ही वो होरेब पर्वत हो। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। இன்னைக்கு ஹோரேப்பை பற்றி டீகோடிங் பார்த்திருக்கிறோம். आज होरेब के बारे में हमने डिकोडिंग देखा நீங்க है। நல்லா தியானிங்க. उसे अच्छा ध्यान कीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। आमीन। आमीन।